ஏன் இம்புட்டு நேரம்? ஏன் இம்புட்டு நேரம்னா போயிட்டு வர வேண்டாமா? என்ன பக்கத்துலயா இருக்கு, எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? ஏன் மனுஷானா அதை கேட்கல. பிறகு உங்க வண்டி சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க உள்ள வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குனீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அதுவா? என்னத்த பேசவானே தெரியாம திட்ட ஆரம்பிச்சிரு. இதனாலதான் நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டையே வரது. சரி சொல்லுங்க, ஏன் இம்புட்டு நேரம்னு? அது இந்த செல்வா பையில பார்த்தேன், அவன்கிட்ட பேசிட்டு இருந்தனா அதான் நேரம் ஆயிட்டு. செல்வாவை பாத்தியலா? அவன் ஏன் இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் வரப்போறான்? இந்நேரமே வேலைக்குள்ள கிளம்பி போயிருப்பான். நானும் அதான் கேட்டேன், என்ன நீ வேலைக்கு போகலையா இந்த நேரத்துல இங்கிட்டு திரியறா அப்படின்னு கேட்டேன். ஆ, அதான் அவன் சொன்னா, இந்த ஊருக்குள்ள கீதான் ஒரு பிள்ளை இருக்குல்ல. கீதாவா? எங்க என்ன சொல்றிய? கீதா என்ன சொன்னா? ஆமா, அந்த பிள்ளையும் இவனும் ஒன்னா படிச்சவையிலாமே, ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான். சரி, இப்ப அவளுக்கு என்னவா? அந்த பிள்ளையோட மவா இருக்குல்ல, அந்த பிள்ளை ஸ்கூல் வேணா விட்டுருச்சான். அதான் செல்வாக்கு போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கும் போல. அதான் செல்வா வேலைக்கு பர்மிஷன் போட்டிருக்கேனே, கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, அவன் வார அவசரத்துல வண்டி எடுக்காமட்டான். வண்டி எடுக்காம தானா? அப்ப எப்படி போய் விட்டுட்டு வருவான்? அதைத்தான் நானும் கேட்டேன், எப்படி போய் விட்டுட்டு வருவா, வேணா ஏன் வண்டி எடுத்துட்டு போ அப்படிலாம் சொன்னேன். அவன் தான் வேணாம்னே, நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போய்க்கிருவேன், எப்படியும் கீதா ஸ்கூட்டி வச்சிருப்பா, நான் அவட்ட ஸ்கூட்டியை வாங்கி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அந்த கீதா பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லையா, அந்த பிள்ளையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணுமா, அவளையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரணும்னே அப்படின்னு சொன்னான். அவளை தான் எனக்கு தெரியும். எதுக்கு இந்த பயலுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் உதவி செய்யறான், உனக்கு என்ன செய்யுது? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உமாவுக்கு அவ கூட பேசினாலே பிடிக்காது. இந்த பையன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அவகிட்ட பேசுறானே தெரிய மாட்டேங்குது. ஏமா ஒரு ஃப்ரெண்டா பேசக்கூடாதா? இதுல என்னத்த குத்தத்தை கண்டிய? உமருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது மனுஷா. அவளுக்கு அவ கூட பேசினா பிடிக்காது. பிடிக்காதுன்னா இவன் அமைதியா இருக்க வேண்டியதானே. தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பாக்குறான்? சரி, பச்சை பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட போனது சரி. இவளுக்கு முடியலன்னா இவளா போக வேண்டியதானே. அதான் கையில ஸ்கூட்டி வச்சிருக்கா. எதுக்கு அவனை கூட்டிட்டு போக சொல்லணும்? இது தேவையில்லாத பிரச்சனை தானே. ஏம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவன் ஃப்ரெண்டு அவன் கூட்டிட்டு போயிருக்கான், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு தேவையில்லாம பேசிட்டு கிடக்கா. போய் வாளியில கஞ்சியை ஊத்தி எடுத்துட்டு வா, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். வாளியில கஞ்சியெல்லாம் ஊத்தி தான் இருக்கு, போய் எடுத்துக்கங்க போங்க. ஏன் நீ எடுத்துட்டு வந்து தாயா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, தள்ளுங்க. ஏன் சொன்னா போயிட்டா? கொஞ்சமாச்சும் புருஷன் மரியாதை கொடுக்குறாளா? சரி, நம்மளே எடுத்துக்கிட்டு போவோம். இவ்வளவு ஒரு பக்கம் படுத்துறாளுங்கன்னா இந்த மனுஷனும் சேர்ந்துகிட்டுல படுத்துறாரு பாடா. காலையிலேயே எதிர்த்து குழம்பெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டாமா. கறி கொண்டு வந்து வச்சாதான் தொண்டையில இறங்குமா. இவ்வளவுளால இந்நேரத்துல போய் கறி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இனி இதை நான் எப்ப சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இவளுக்கு கொண்டு போய் நான் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு வர போறேன்னு தெரியலையே. ஒரு நாள் கொண்டு போனா என்ன, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேணவே வேணான்ட்டு அவளுக்கு நினைச்சிட்டா அதை செஞ்சு கொடுத்துடணும் உடனே. இந்த மனுஷனும் சேர்ந்துக்கிட்டு படாத படுத்துறாரு வர வர. காமாட்சி அக்காவை தானே பார்க்கணும்னு வந்தோம், அவியலே இந்த போறாவளே. எக்க வாசரணா, என்னக்க காலங்கத்திலே கோவமா இருக்கியே? அதை ஏமா கேக்குறா? நான் 2 பெத்து வச்சிருக்கோம்ல, எல்லாம் அதுவளாலதான். ஏன்க்க என்னாச்சு? காலையில எந்திரிச்சு சாம்பார்லாம் வச்சிருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு அது தொண்டையில இறங்காதான். இன்னைக்கு கறி எடுத்து சமைச்சே ஆகணுமா. ஒரே அட்டகாசம் காலையில எந்திரிச்சு. ஐயே, அப்புறம் இந்த மனுஷனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பாடா படுத்துறாரு. போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடு, பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுல்ல அப்படின்னு. ஆனா நீங்க தான் வீட்டுல சாம்பார் வச்சுட்டியலே, இனி இதை கொண்டு போய் என்ன பண்ண? வேற என்னத்த பண்ண? கூட்டு மாதிரியோ இல்ல பொரிக்கவோ செய்யணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு போயிருக்கும்லக்க. ஆமா, போயிட்டாலுவ. ஒருத்தி மத்தியான சாப்பாடுக்கு பள்ளியோடத்து கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்ட்டு போயிருக்கா. இன்னொருத்தி காலேஜுக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிடுவேன், நீ செஞ்சு வையின்னு ஆர்டர் போட்டு போயிருக்கா. ஐயே, ஆமா, இவ்வளவு படா படுத்துறாரு கூட இந்த மனுஷனும் தான் படா படுத்துறாரு. அவரும் கடந்துக்கிட்டு என் பிள்ளையில ஆசைப்பட்டுருச்சு, செஞ்சு கொடுத்தாலே கொடு அப்படின்ட்டாரு. அதான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, காலேஜுக்கு போன பிள்ளை அப்ப என்னத்த திங்கும்? அவளுக்கு காசை கொடுத்து விட்டுருக்கேன், கேண்டீன்ல வாங்கி தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் அதுக்கு வீட்டுல செஞ்சதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? மத்தியானம் ஒரு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க செஞ்சதை சாப்பிட வேண்டியதானே? அவளுக்கு மத்தியான நேரத்துல சாம்பார் தொண்டைக்குழியில இறங்காதான். மத்தியானம் சாம்பாரை கொண்டு போய் தின்னா என்னமோ மாதிரி ஆயிருமா, அதனால திங்க மாட்டாவலாம். அதனாலதான் காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருக்கா. இனி அங்க போய் வெஜிடபிள் பிரியாணியா என்னத்தனாலும் வாங்கி திம்பாலாம். நான் காசு கொடுக்க மாட்டேன், வீட்டுல இருக்க சாப்பாடை எடுத்துட்டு போன்னு தான் சொன்னேன். இவ அப்பா தான் சொல்ல சொல்ல கேட்காம காசை தூக்கி கொடுத்து விட்டுருக்காரு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? போய் தொலைங்கன்னு விட்டுட்டேன். எல்லா வீட்லயும் அதாங்க, யாருக்குமே வீட்டுல சாம்பாரே பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ போசோர்னா, எனக்கெல்லாம் இந்த பிள்ளைல வர வர பார்க்க ஆத்திரமா தான் வருது. நம்மளாம் இப்படியா இருந்தோம்? வீட்டுல என்னத்த சமைச்சு போறாவளோ அதான் திங்கணும். இந்த பிள்ளைல மாதிரியா பண்ணிட்டு தெரிஞ்சோம். சரிக்கா விடுங்க, சின்ன பிள்ளைல தானே, போவோ சரியாயிரும். நானும் அப்படிதான் சொன்னா நினைச்சேன், போவோ சரியாயிருவளவோ, வளர வளர திருந்திடுவளவுன்னு. அதெல்லாம் கிடையாது, இவ்வளவு வளர வளர 2 கொம்பும் சேர்ந்துதான் வளருது. சரிக்கா விடுங்க, நான் உங்களை ஒரு விஷயமா பார்க்க வந்தேன். சொல்லு சொன்னா. இவ்வளவுல பத்தி பேசிட்டு இருந்ததுல நீ எதுக்கு வந்தங்கிறதே கேட்க மறந்துட்டேன். ஏக்க, அது ஒண்ணு இல்லக்க, நம்ம அந்த பொண்ணை பார்க்க போயிட்டு வந்தோம்ல. நீ யார சொல்ற? ஜெசியவா? ஆமாக்க. அந்த பிள்ளை நேற்று நைட்டியம் அவனுக்கு போன் போட்டுச்சு. என்ன சொல்லுச்சு? பாவம், அங்கே வேற அடி வேற வாங்குச்சு. அந்த பிள்ளை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியல.
ஆமாக்க, அதை பத்தி பேசுறதுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டேன். அந்த பிள்ளை போன் அடிக்கவும் நானும் சும்மா தான் ஏதோ பேசுறதுக்கு போன் அடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆ, கடைசியில பார்த்தா அவிய அப்பா கிட்ட அந்த பிள்ளை சம்மதம் வாங்கிருச்சு போலக்க. ஐயா அப்படியா, இது நல்ல விஷயமாச்சே. ஆமாக்க, நேத்து நைட் அந்த பிள்ளை போன் போட்டு சொல்லுச்சு, இப்படி எங்க அப்பா சரின்னு சொல்லியிருக்காவ, உங்களை பார்த்து பேசுறதா சொல்லியிருக்காவ, நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க உங்க அம்மாட்ட கேட்டுட்டு எங்க அப்பா உங்க வீட்லயே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுச்சு. அதுக்கு முத்துமாரி என்ன சொன்னா, அவன் என்னத்த சொல்லுவான், நான் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நான் வேற பேசும்போது அங்கதான் நின்று இருந்தேனா, அந்த பிள்ளை உங்க அம்மா கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லுச்சு. இவன் ஒரு லூசு பையன், சும்மா இல்லாம எங்க அம்மாவும் பக்கத்துல தான் நிக்கிறாவ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ பேசுறதெல்லாம் எங்க அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்காவன்னு சொல்லிவிட்டான். அப்புறம் என்ன, அந்த பிள்ளை பேசுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கட் பண்ணிருச்சு. சரி அப்படின்னா எப்போ வர சொல்ல போறிய? அதை பத்தி பேசுறதுக்காக உங்களை பாப்போம்னு நான் வந்தேன். எப்பக்கா வர சொல்லலாம்? உனக்கு எந்த நேரம் சரியா படுதுன்னு பாரு, பார்த்துக்கிட்டு அவையில வர சொல்லு. ஏக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாலும் அவைய அப்பா மட்டும் தான் வருவார்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இருந்து எப்படிக்கா பேச முடியும்? என் வீட்டுக்காரு கூப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது, அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதான். ஐயா இதுக்கு எதுக்கு தயங்குற, நாங்களும் வரணும் அதானே? ஏக்கா ஆமாக்கா, நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். எனக்கு நீங்க எல்லாரும் வந்தாதான் கொஞ்சம் பேச முடியும். சரி, இப்ப அதுல என்ன இருக்கு? அவைய என்னைக்கு வாராவ, நீ என்னைக்கு வர சொல்ல போறன்றதை என்கிட்ட சொல்லு, நான் அன்னைக்கு வந்துடுறேன். சின்ன பொண்ணுகிட்ட சொன்னாலும் அவளும் எதையும் நினைக்க மாட்டா, அவளும் வந்துருவா. நீ இதுக்கு எதுக்கு போட்டு தயங்கிட்டு கிடக்கா? ஏதோ அடுத்த வீட்டை பேசுற மாதிரி நமக்குள்ள பேசும்போது நீ ஏன் இப்படி தயங்குறா? இல்லக்கா, ஏற்கனவே ஒரு தடவை அங்க கூட்டிட்டு போய் அவைய ரொம்ப பேசிட்டாவ. திருப்பி உங்களை தான் கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதான். நீ ஏன் சொன்ன அப்படின்னு நினைக்கிறா? அவைய பேசிட்டா நம்ம பழக்க வழக்கங்கள் இல்லைன்னு ஆயிருமா? நம்ம எத்தனை வருஷமா பழகிட்டு கிடக்கோம். அவைய பேசிட்டாவங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னால ஒண்ணு விட்டு தர முடியுமா? ஏக்கா இது போதுங்க எனக்கு. ஐயா என்ன சொன்னா இது பச்சை பிள்ளை மாதிரி இதுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சுட்டு கிடக்கா? இல்லக்க, என் சொந்தக்காரவே இருந்தா கூட இவ்வளவு உரிமையா போய் கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. அக்கம் பக்கத்துல இருக்கவே தான், ஆனா ஒரே குடும்பத்து ஆட்கள் மாதிரி பழகுறியல்ல, நீங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத சொன்னா, நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா நீ வரமாட்டியா? அது எப்படிக்கா உங்களை நான் விட்டுருவேன், நான் வருவேன்ல. அந்த மாதிரிதான் நாங்களும். உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எப்படி வராம இருக்க முடியும்? சரி கண்ணத்தோட வெளியே நின்னுக்கிட்டு இப்படி பச்சை பிள்ளை மாதிரி அழுதுரு கிடக்கா சொன்னா, கண்ணத்தோட எவ்வளாச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு கிடப்பாளுவ. சரிக்க. சரி, வீட்டுல எதுவும் வேலை இருக்கா சொன்னா? இல்லக்கா. ஏன் இல்ல சொன்னா? சும்மா தான் கேட்டேன். வேலை எதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு வாயா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். சரிக்க. பூமாரி அப்பாவும் தோட்டத்துக்கு போயிட்டாவ, முத்துமாரி வெளியே எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பூமாரி ஸ்கூலுக்கு போயிட்டா, இனி வீட்டுல போய் எனக்கு என்ன வேலை இருக்கு? மாடுகளை தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கூட போய் பார்ப்பேன். சரி சொன்னா. இந்த உமா சின்ன பொண்ணு வசந்தின்னு எவ்வளவு வீட்டு பக்கம் வந்துட்டு கிடப்பாளுவ, இன்னைக்கு ஒருத்தையும் காணாமே. ஏக்கா அந்த குத்து உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன் என்னாச்சு? உமா வீட்டுக்கா இருக்காம்ல, அவன் இந்த வைக்க போரும் அவளை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு போயிருக்கானா. ஏன் அவளுக்கு என்னாச்சு? அவதான் ஸ்கூட்டி வச்சிருப்பால, அவளை கூட்டிட்டு போய் விடலாமே. அதான் பாருங்கக்கு, அவளுக்கு ஏதோ முடியலையா, அதனால அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவளையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும்னு இவன் பர்மிஷனை போட்டுட்டு போயிருக்கான். காலையில போகும்போது எங்க வீட்டு வழியா தான் போயிருப்பான் போல. என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு தான் எனக்கு சொன்னாரு, பேசினேன் இப்படி, அவன் இந்த பையன் இப்படி சொன்னான் அப்படின்னாரு. ஐயா இது என்ன பழக்கம்? இது தேவையில்லாத வேலை தானே. எவளாச்சும் பார்த்துட்டு போய் உமா கிட்ட சொன்னா அவளந்தான், அவ சாமி ஆட்டம்ல ஆடுவா. ஆமாக்கா, எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. பேசாம வேலைக்கு போக வேண்டியதானே, எதுக்கு பர்மிஷனை போட்டுட்டு கூட்டிட்டு போறான்? உமா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா, ஏன் அவெல்லாம் ஸ்கூல் வேனை விட்டுட்டா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுக்க, நேரத்துக்கு அவளுக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவா. அவர்கிட்ட சொன்னா கூட்டிட்டு போய் விடவே மாட்டாரு அப்படின்லாம் சொல்லுவா. இன்னைக்கு எப்படியாக்கும் இந்த பையன் கொண்டு போய் அந்த பிள்ளைய விடுறதுக்கு போனான்னு தெரியலையே. அதாக்கா எனக்கும் தெரியல. அந்த பிள்ளை ஏதோ ஸ்கூல் வேன் விட்டுருச்சுன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கும். செல்வா சொன்னானா, என் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு உதவி செய்யறத யார் தப்பா நினைக்க போறா, அதுவும் அவளுக்கு முடியலன்னு கேட்கும்போது என்னால மறக்க முடியல அப்படின்னு சொன்னானா. இதுல அந்த பையன் மேலேயும் ஒரு தப்பும் இல்ல, இருந்தாலும் உமாக்கு தெரிஞ்சா சங்கடம் தானே. ஆமா அதுவும் சரிதான். இவ்வளவு ரெண்டு ஜோடி போட்டு எங்க போறாளுவ? ஏன் நெட்டக்காளி? என்ன குட்டக்காளி? ஏன் உனக்கு இருக்க முடியல? உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மட்டும் எதுக்கு நெட்டக்காளின்னு கூப்பிடுறியா? எனக்கு தான் அழகா பேர் வச்சிருக்கல சின்ன பொண்ணுன்னு, அப்படி கூப்பிட வேண்டியதானே? சரி அம்மா, தெரியாம கூப்பிட்டுட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்நேரத்துல எங்க போறிய? ஏன் வெளியே போறதுக்கு நேரங்காலமா இருக்கு, நாங்க எங்க வேணாலும் போவோம். ஏன் அத கேட்கல கிறுக்கி? சரி கேட்கலல்ல, ரைட்டு விடுங்க. ஏக்கா வாங்க போவோம். சின்ன பொண்ணு என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? ஏம்மா எங்க அம்மா போறிய ரெண்டு பேரும்? அத நான் சொல்றேங்க, என்கிட்ட கேளுங்க. சொல்லு வசந்தி, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? ஏக்க இந்த செல்வா போய் இருக்காம்லக்க. ஐயே இவ்வளவு கண்ணுல சிக்கிட்டான் போலயே. இனி அவனை யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. சொல்லு வசந்தி. அதாங்க இந்த செல்வா போய் இருக்காம்ல, அந்த பையன் சும்மா இல்லாம இந்த வைக்க போற கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அட நாலு முடி, அவரை ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டி போனாரு, இது என்ன கோயிலுக்குன்னு மாத்தி பேசுது? கோயிலுக்கா? ஆமாக்க. என்ன சொல்ற வசந்தி? ஏக்க நம்ப முடியலனாலும் அதான் நெசம். ஆமா நெசம், நேத்து வச்ச ரசம்னுக்கிட்டு. ஏக்க உங்களுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையை பார்த்தா எப்படி தெரியுது? தங்கச்சியா?
என்ன என்னைக்கு இல்லாத பாசம் ஒரேடியா வருது ஏக்கா சும்மா என்ன வெறுப்பேத்தாதி ஏக்கா இதெல்லாம் உடனே போய் உமா கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சு போகும் அதானே ஒரு குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போடலன்னா உனக்கு தலையில வெடிச்சிருமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பஞ்சேரி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. இந்த 4 முடி செல்வானனை பற்றி எப்படி கொளுத்தி போடுதுங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல எபிசோடில் சந்திக்கிறேன்.